விஜயோட இந்த அரியலூர் பரப்புரை நேரலையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் நம்ம கூட செய்தியாளர் லெனின் இணைஞ்சிருக்காரு. லெனின், வணக்கம். விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட திருச்சியில் தன்னோட சுற்றுப்பயணத்தை முடிச்சுக்கிட்டு இப்போ அரியலூர் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஆயிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. அங்கே வழிநடுகளும் ஏற்பட்ட சிரமங்கள் என்ன, அங்கே கள நிலவரம் என்ன, லெனின் விரிவாக விளக்கலாம். குறிப்பா திருச்சியில இன்று காலை 10 மணிக்கு அவர் திருச்சி விமான நிலையத்தில் தனி விமானம் மூலம் வந்திருக்கிறார். திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் ஆகிய 3 மாவட்டங்கள்ல 4 இடங்கள்ல அவர் பிரச்சார பயணத்தை மேற்கொள்வதாக அங்கு இந்த அடிப்படையில் திருச்சி விமான நிலையத்திற்கு தனி விமானம் மூலம் வந்திருக்கிறார். வந்திருந்தவுடன் திருச்சி விமான நிலையத்திலிருந்து அவர் வெளியேறுவதற்கு 1 மணி நேரம் தேவைப்பட்டது. மக்கள் அவரை பார்ப்பதற்கும் அவருடைய கையசைவையும் அவருடைய முகத்தையும் பார்க்க வேண்டும், அவரை நேரில் சந்திக்க வேண்டும் என்கின்ற ஆவலோடு ஏராளமான தொண்டர்களும் அவருடைய ரசிகர்களும் திருச்சி விமான முனையத்தில் குழுமியிருந்தார்கள். அவர்களை கடந்து அந்த திருச்சி விமான நிலையத்திலிருந்து வெளியேறுவதற்கு 1 மணி நேரம் தேவைப்பட்டது. அதன் பின்னால் திருச்சி விமான நிலையத்திலிருந்து டிவிஎஸ் டோல்கேட், அதன் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அந்த பகுதிக்கு சேர்வதற்கு 1 மணி நேரம் தேவைப்பட்டது. அதன் பின்னால் அங்கிருந்து திருச்சி தலைமை காவல் நிலையம், அதிலிருந்து திருச்சி காந்தி பாலக்கரை, திருச்சி காந்தி மார்க்கெட், எம்ஜிஆர் இப்படி அந்த திருச்சிக்குள் அவர் பயணிப்பதற்கு ஒரு 6 கிலோமீட்டர் தூரம் பயணிப்பதற்கு, அந்த மக்கள் வெள்ளத்தை கடந்து பயணிப்பதற்கு சுமார் 4 மணி நேரம் தேவைப்பட்டது. அதன் பின்னால் திருச்சியில் பிரச்சாரத்தை அவர் மேற்கொண்டார். அவர் அந்த வாகனத்தில், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட வாகனத்தில், திறந்த வழி வாகனத்தில் அவர் மேலே நின்று கொண்டு 25,000க்கும் மேற்பட்ட மக்களை நேரில் சந்தித்து அவர் உரையாற்றினார். அவர் என்ன பேசினார் என்பது அந்த ஒளிபெருக்கி மூலமாக அந்த மக்களுக்கு சேரவில்லை. எனவே பொதுமக்கள் தாங்கள் பேசுவது எதுவும் கேட்கவில்லை என்று எதிர்குரல் எழுப்பினார்கள். அதன் பின்னால் அவர்களுக்கு அதையும் கடந்து அவர் தன்னுடைய பேச்சை பேசி முடித்தார். பேசி முடித்ததற்கு பிறகு அந்த பிரத்யேக வாகனம் இருக்கு இல்லையா, அந்த வாகனத்தினுடைய அனைத்து கதவுகளும் மூடப்பட்டது. அவர் ஓய்வெடுக்கக்கூடிய பணிக்கு சென்று விட்டார். அதன் பின்னால் அங்கிருந்து புறப்பட்டு அந்த வாகனம், பிரத்யேக வாகனமானது திருச்சி மாவட்டத்திலிருந்து அரியலூர் மாவட்டத்தை நோக்கி வந்தது. அரியலூர் மாவட்டத்திலும் சரி, கீழப்பூர், அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் ஏராளமான தொண்டர்கள் அவரை பார்க்க வேண்டும் என்கின்ற ஆவலோடு காத்து கிடந்தார்கள். அங்கு காத்து கிடக்கக்கூடிய அந்த பகுதிகளில், குறிப்பாக ஒரு சில இடங்களில் மக்கள் கூட்டம் அதீதமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் மட்டும் அவர் அந்த திரைச்சீலையை அகற்றிவிட்டு பொதுமக்களை பார்த்து கையசைத்து சிரித்த முகத்தோடு அந்த வரவேற்பை ஏற்றுக்கொண்டார். அடுத்த ஒரு சில வினாடிகளில் அந்த சிறைச்சாலை மூடப்பட்டது. அவர் பின்னர் ஓய்வெடுக்க சென்று விட்டு அந்த அடிப்படையில் அவர் திருச்சி மாவட்டத்தில் புறப்பட்டு தற்போதுதான் அரியலூர் மாவட்டத்திற்கு வந்திருக்கிறார். காலை 10 மணிக்கு திருச்சி விமான நிலையத்திற்கு வந்தவர் திருச்சியில் ஒரு இடத்தில் மட்டும் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு தற்போது மணி 7:25 மணி ஆகிறது. இந்த இரவு வேளையில் 2வது கட்ட பிரச்சார இடத்தை நோக்கி, அரியலூர் மாவட்டத்தில் 2வது கட்ட அந்த பிரச்சாரம் என்பது நடக்கிறது. அந்த இடத்தை நோக்கி தற்போது பயணித்துக் கொண்டிருக்கிறார். அந்த பயண காட்சியைத்தான் நம்முடைய ஒளிப்பதிவாளர் மகேஷ் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு 15 நிமிடத்தில் அந்த இடத்தை சென்று அங்கு அவர் பிரச்சாரம் செய்ய இருக்கிறார். அதற்கு பின்னால் குன்னம், அதற்கு பின்னால் பெரம்பலூர் ஆகிய மேலும் 2 இடங்களில் அவர் பிரச்சாரம் செய்ய இருக்கிறார். அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைகளை கண்டறிந்து கடந்த ஆட்சியாளர்கள் என்ன வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறார்கள், அதில் எதையெல்லாம் நிறைவேற்றியுள்ளார்கள், அதில் இன்னும் எவ்வளவு பிரச்சனைகளை நிறைவேற்றாமல் இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் கேட்டறிவதற்காக ஒரு தனி குழு என்பது அந்தந்த தொகுதிகளில் பாவேகா சார்பில் நியமிக்கப்பட்டது. அந்த குழுவினர் அந்தந்த சட்டமன்ற தொகுதிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சேகரித்து அதன் அடிப்படையில் அவருடைய பேச்சு அமைய வேண்டும் என்பதற்காக பாவேகா தலைவர் விஜயிடம் கொடுத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் காந்தி மார்க்கெட் பகுதியில் பேசியிருக்கிறார் என்று
மற்றவர்களால் யூகிக்கப்படுகிறது. அவர் என்ன முழுமையாக பேசினார் என்கின்ற விவரம் இன்னும் முழுமையாக வெளிவரவில்லை. இப்பொழுது அரியலூர் மாவட்டத்தில் 2வது இடத்தில் என்ன பேசப் போகிறார் என்பதையும் தெரிந்து கொள்வதற்காக ஆவலோடு பொதுமக்களும் காத்திருக்கிறார்கள். லெனின், நம்ம திருச்சியில பேசுனதை பார்த்தோம். அரியலூர்ல அவர் என்ன பேசுவாரு? ஏன்னா ரொம்ப நேரமா அவர் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சிகளை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அரியலூர்ல பேசி முடிச்சுட்டு அதற்கு பிறகு அவர் பெரம்பலூர்ல 2 பகுதிகளில் பேசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா லெனின்? அத்தகைய வாய்ப்புகள் என்பது மிக மிக குறைவாகத்தான் இருக்கிறது. அப்படி இன்னொன்று, தேர்தல் நேரம் என்று சொன்னால் இரவு 10 மணிக்குள்ளாக கட்டாயம் தங்களுடைய பிரச்சார பயணத்தை முடித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற விதி இருக்கிறது. ஆனால் அத்தகைய விதிமுறை தேர்தல் அல்லாத காலத்தில் கிடையாது. எனவே இரவு 12 மணிக்கு கூட நீங்கள் பேசலாம். ஆனால் காவல்துறையினுடைய அனுமதியை அதற்காக நீங்கள் பிரத்யேகமாக பெற்றிருக்க வேண்டும். ஆனால் அப்படிப்பட்ட அனுமதியை பெறவில்லை. காலை திருச்சியில் நடந்த பிரச்சார பயணத்தில் கூட 500 நபர்கள் மட்டும்தான் தாவேகாவினர் கூடுவார்கள் என்கின்ற அடிப்படையில் மட்டும்தான் உறுதிமொழி அளித்து தாவேகா நிர்வாகிகள் அந்த இடத்தில் திருச்சி காந்தி மார்க்கெட் எம்ஜிஆர் சிலை முன்பாக பிரச்சாரம் செய்வதற்கான அனுமதியை பெற்றார்கள். ஆனால் அங்கு சுமார் 25,000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து குவிந்திருக்கிறார்கள். குறிப்பாக திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை சட்டமன்றத்துக்கு தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய 9 தொகுதிகள், குறிப்பாக திருச்சி கிழக்கு, மேற்கு, திருவரம்பூர், மண்ணச்சநல்லூர், துறையூர், லால்குடி, முசிறி, மணப்பாறை, ஸ்ரீரங்கம் என 9 தொகுதிகள் இருக்கின்றன. ஒவ்வொரு தொகுதியிலிருந்தும் தாவேகா தொண்டர்கள் சுமார் 3000 பேர் அழைத்துள்ளார்கள். அந்த அடிப்படையில் திருச்சி காந்தி மார்க்கெட் எம்ஜிஆர் சிலை முன்பாக சுமார் 30,000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். 500 நபர்கள் மட்டும்தான் கூடுவார்கள் என்கின்ற அடிப்படையில் தாவேகா தொண்டர்கள் கொடுத்த உறுதிமொழியை காவல்துறையினர்கள் எப்படி நம்பினார்கள் என்பது ஒரு கேள்விக்குறி. அதே போல காவல்துறையினர் இப்படிப்பட்ட அரசியல் கட்சியினுடைய பிரச்சாரத்திற்கு அனுமதி கொடுக்காவிட்டால் அது எத்தகைய எதிர்விளைவுகளை உருவாக்கும், அது அரசியல் ரீதியாக ஆளுங்கட்சியினருக்கு எத்தகைய பாதிப்பை உருவாக்கும் என்கின்ற கவலை கூட அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். அந்த அடிப்படையில் இந்த அனுமதி என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. மொத்தத்தில் திருச்சி மாநகரம் இன்று போக்குவரத்து நெரிசலில் ஸ்தம்பித்து விட்டது. குறிப்பாக சென்னை, மும்பை, மும்பை உள்பட துபாய் உள்ளிட்ட வெவ்வேறு நாடுகளுக்கு செல்ல வேண்டிய பயணிகள் குறிப்பிட்ட நேரத்தில் திருச்சி பன்னாட்டு விமான முனையத்தை வந்து சேர முடியாத ஒரு நிலைமை என்பது ஏற்பட்டது. திருச்சி மாநகரத்தினுடைய மைய பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய திருச்சி மத்திய பேருந்து நிலையம், தலைமை தபால் நிலையம், காந்தி மார்க்கெட், பாலக்கரை காந்தி மார்க்கெட், சத்திரம் பேருந்து நிலையம், அந்த பழைய மதுரை ரோடாக சத்திரம் பேருந்து நிலையம், இந்த பகுதிகளில் போக்குவரத்து, பொது போக்குவரத்து என்பது முற்றிலும் முடக்கப்பட்டது, தடை செய்யப்பட்டது. மாற்று வழிகளில் அந்த வாகனங்கள் திருப்பிவிடப்பட்டன. இதனால் அரசு மருத்துவமனைகள், தனியார் மருத்துவமனைகள், பள்ளிகள், கல்லூரிகள், வணிக வளாகங்கள், பொது நிறுவனங்கள் இவற்றுக்கெல்லாம் படித்து செல்லக்கூடியவர்களும் மாணவர்களும் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டார்கள். அவர்களுடைய அன்றாட இயல்பு வாழ்க்கை என்பது முற்றிலும் தடைப்பட்டது. எனவே அது போன்ற ஒரு நிகழ்வுகள் இனியும் தொடராமல் தடுப்பதற்கு காவல்துறையினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய தேவை என்பது இருக்கிறது. ஆம்புலன்ஸ் வாகனம் எந்த பாதை வழியாக மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்பது கூட தெரியாமல் பல இடங்களில் சிக்கிக்கொண்டு காந்தி மார்க்கெட் பகுதியில் தவிப்பதை நம்மால் காண முடிந்தது. அத்தகைய சூழல் மற்ற மாவட்டங்களில் நிகழாமல் தடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை காவல்துறையினர் அந்த தாவேகா நிர்வாகிகளோடு கலந்து பேசி ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் ஒரு சுமூகமான முறையில் தாவேகாவினரும் காவல்துறையினர் பொதுமக்களுக்கு எந்த வகையில் நன்மை செய்ய முடியும், பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் எப்படி தங்களை தங்களுடைய பணியை சிறப்பாக செய்ய முடியும் என்பது குறித்து மிகப்பெரிய ஆய்வு நடத்த வேண்டியிருக்கிறது. அதன் அடிப்படையிலேயே அடுத்த சனிக்கிழமை தினங்களில் தாவேகா தலைவர் விஜய்
மேற்கொள்ளக்கூடிய பிரச்சார பயணங்களை முன்னெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது தற்போது ஏற்பட்டிருக்கிறது. தற்போது திருச்சி மாவட்டத்தில் பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு அரியலூர் மாவட்டத்தில் இன்னும் ஒரு 10-15 நிமிடத்தில் தவேக தலைவர் விஜய் வந்து பேச இருக்கிறார் 2வது மையத்தில். இதற்கு பிறகு இன்னும் 2 மையங்கள் இருக்கிறது. அது காலம் கடந்தும் கூட பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதன் பின்னால் அவர் வந்து திருச்சிக்கு தனி விமானத்தின் மூலமாகத்தான் வந்திருக்கிறார். எனவே நேரம் காலம் பார்க்காமல் அவர் சென்று அந்த தனி விமானத்தின் மூலமாக சென்னைக்கு செல்வதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. எனவே இரவு 12 மணிக்கு கூட 4வது இடத்தில் பிரச்சாரம் செய்வதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. லெனின், நம்ம நேரலையில பார்க்கிறோம், விஜய் அவர்கள் வர்றதுக்கு தாமதம் ஏற்பட்டதால அங்க இருக்கக்கூடிய பலர் புதிய தலைமுறையிலிருந்து நேரலை காட்சிகளா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரியா எந்த இடத்துல அவர் பயணிச்சிட்டு இருக்காரு, எந்த நேரத்துக்கு அவர் வருவாரு, எப்ப பேசிட்டு அங்கிருந்து பெரம்பலூர் பகுதிக்கு கிளம்புவார்னு நம்ம கிட்ட எதுவும் தகவல் இருக்கா? இல்ல, இப்போதைக்கு அரியலூர் அந்த நகரம், பெரம்பலூர், அதே போல ஜெயங்கொண்டம், இதற்கான அந்த பிரிவு ரோட்ல அந்த ஸ்ட்ரிப்ல நாம நின்றுட்டு இருக்கோம். அதற்கு அருகாமையில் நம்முடைய வாகனத்திற்கு நாம வந்து தலைவர் விஜயனுடைய வாகனத்திற்கு முன்னால் நாம நின்றுட்டு இருக்கோம். அது எந்த இடத்துல அந்த வாகனம் நின்றுட்டு இருக்குன்னா அரியலூர் நகரம், பெரம்பலூர், சென்னை, அதே போல வி கைகாட்டி, ஜெயங்கொண்டம், அதற்கான பிரிவு ரோட்ல அந்த ரவுண்டானாவில்தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம். இங்கிருந்து அந்த பிரச்சாரம் அவர் செய்யக்கூடிய இடத்திற்கு செல்வதற்கு இன்னும் 10 அல்லது 15 நிமிடங்கள் தேவைப்படும். குறிப்பாக இங்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து சாலையினுடைய இருபுறமும் நின்று கொண்டிருக்கிறார்கள். உற்சாக மிகுதியின் காரணமாக விஜயனுடைய வாகனத்தின் மீது ஏறுவதற்கு கூட முயற்சிக்கிறார்கள். அந்த வாகனத்தை தடுத்து நிறுத்தி அவருடைய முகத்தை காண வேண்டும் என்கின்ற ஆவலோடு அவர்கள் வந்து அந்த தவிப்போடு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கடந்தும் கூட அவர்கள் வந்து வெயிலை கடந்து தற்போது பனி பொழியக்கூடிய இந்த சூழ்நிலையிலும் அவர்கள் வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கூட விஜயனுடைய வாகனம் என்பது திரைச்சிலைகள் மூடப்பட்டு அவர் உள்ளே எங்கே இருக்கிறார் என்பது கூட தெரியாத வகையில்தான் அந்த வாகனம் இந்த மக்களை கடந்து சென்று வந்து கொண்டிருப்பதை நம்மால் காண முடிகிறது. ஒரு சில இடங்களில் மட்டும் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் அவர் வந்து தன்னுடைய அந்த திரைச்சிலையை அகற்றிவிட்டு மக்களிடம் தன்னுடைய முகத்தை காண்பித்து சிரித்து கையசைத்து மக்களுடைய உற்சாகத்தையும் வரவேற்பையும் ஏற்றுக்கொண்டு நடிகர் விஜய் வந்து வருவதை நம்மால் காண முடிகிறது. அடுத்த சில வினாடிகளில் அந்த திரைச்சிலை என்பது மூடப்படுகிறது. இப்படியாகத்தான் திருச்சியிலிருந்து சமயபுரம், அதற்கு பிறகு வி கைகாட்டி, அதற்கு பிறகு கீழப்பலூர், இப்படி வந்து வரிசையாக அந்த வழிநடுகிலும் ஒரு சில இடங்களில் மட்டும் அந்த விஜய் வந்து தன்னுடைய முகத்தை வந்து மக்களுக்கு காண்பிக்கிறார். மற்ற இடங்களில் எல்லாம் அந்த திரைச்சிலை மூடப்பட்ட அந்த பிரச்சார பயண வாகனமானது அரியலூரை நோக்கி, திருச்சியிலிருந்து அரியலூரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு 15 நிமிடத்துக்குள்ளாக அரியலூரில் அந்த பிரச்சாரத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்தில் அந்த வாகனம் என்று சென்று நிற்கக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கிறது. அங்கு அவர் வந்து மக்களிடம் தோன்றி மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து பேசுவதற்கு தயார் நிலையில் இருக்கிறார். குறிப்பாக மக்களுக்கு வந்து அடிப்படை தேவைகளாக சாலை, சாக்கடை, தெருவிளக்கு, கல்வி, மருத்துவம், வேலை வாய்ப்பு, இப்படிப்பட்ட மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை எந்த அரசு பூர்த்தி செய்யும் என்கின்ற ஏக்கத்தோடு மக்கள் காத்திருக்கிறார்கள். கடந்த கால அரசுகளாக இருக்கட்டும், நிகழ்கால அரசுகளாக இருக்கட்டும், அந்த மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுப்பதற்கான மிகப்பெரிய போராட்டத்தில் தான் அவர்களும் இருக்கிறார்கள். அதை கடந்து புதிதாக வரக்கூடிய நபர்கள், அரசியலுக்கு வரக்கூடிய நபர்கள், ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடிய நபர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை விரைவில் நிறைவேற்றுவார்கள், தங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும், விரைவில் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் கிட்டும் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த மக்கள், குறிப்பாக இன்று வந்து இந்த பாதை நெடுகிலும் பார்த்தால் 5 வயது முதல் 75 வயது வரையிலான ஏராளமான மக்கள்
அந்த அந்த மக்கள் வந்து மிகுந்த உற்சாகத்தோடு வாழ்க்கையில் தங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்காதா, இவர் மூலமாக தங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரகாசம் ஒழிக்காதா என்கின்ற அந்த நம்பிக்கையோடு அவர்கள் வந்து குவிந்திருப்பதை வந்து நம்மால் காண முடிகிறது. இவையெல்லாம் வாக்குகளாக மாறுமா என்பது அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் தெரிய வரும். ஆனால் இந்த ஒரு நம்பிக்கையோடு இந்த மக்கள் வந்திருக்கிறார்கள். ஆனால் வந்த மக்கள் அனைவரும் வெவ்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்களாகவும் இருக்கிறார்கள். அது ஆளுங்கட்சியாக சேர்ந்தவர்களாகவும் இருக்கிறார்கள், கடந்த எதிர்கட்சியை சேர்ந்தவர்களாகவும் இருக்கிறார்கள். இப்படி பல்வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள் ஒரு நடிகர் என்கின்ற அடிப்படையில் அவருடைய முகத்தை நாம் பார்த்துவிட மாட்டோமா என்கின்ற அந்த ஆர்வத்தோடு வந்த மக்களை நம்மால் காண முடிந்தது. அது மட்டும் நம்ம திருச்சி விமான நிலையத்தில் ஒரு 5000க்கும் மேற்பட்ட மக்கள், குறிப்பாக 20 முதல் 25, 30 அந்த வயதுக்குட்பட்ட வெறும் இளைஞர் பட்டாளமாக ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை, அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், அப்படி ஒரு மிகப்பெரிய இளைஞர் பட்டாளத்தை நம்மால் வந்து திருச்சி விமான நிலையத்தில் தாவேகா தலைவர் விஜய் வரவேற்பதற்காக கூடியிருந்த அந்த கூட்டத்தை வந்து நம்மால் காண முடிந்தது. குறிப்பாக இப்ப நாம நின்றுகிட்டு இருக்கக்கூடிய இந்த அரியலூர் மாவட்டத்தினுடைய அந்த பிரிவு சாலையில வயதானவர்களும் நிக்கிறாங்க, குழந்தைகளும் நிக்கிறாங்க, கர்ப்பிணிகளும் நிக்கிறாங்க. இவர்கள்லாம் நோயாளிகள், இவங்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பல்வேறு அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட அதையெல்லாம் கடந்து அவரை பார்க்க வேண்டும் என்கின்ற உற்சாக மிகுதியோடு இந்த ரவுண்டானா முழுவதும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து நிற்கிறார்கள். இவர்களை ஒழுங்குபடுத்தி இந்த வாகனங்களை போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் அப்புறப்படுத்துவதற்கான முயற்சியில் காவல்துறையினர் மிகுந்த சிரமங்களை வந்து சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய சவாலான வேலையாக இருக்கிறது. எந்த வாகனமும் இங்கிருந்து நகர முடியாத வகையில் இந்த மக்கள், தாவேகா தொண்டர்கள் உற்சாக மிகுதியோடு இங்கு தடுத்து நிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்கள் வெள்ளத்தை கடந்து எல்லா வாகனங்களும் தாவேகாவினுடைய தலைவர் அவருடைய வாகனம் வந்து கடந்து செல்ல வேண்டிய நிர்பந்தம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த பிரச்சாரம் நடக்கக்கூடிய அந்த இடத்தில் தாவேகாவினுடைய அந்த பிரத்யேக பிரச்சார வாகனத்தை மட்டும் அனுமதித்ததற்கு போலீசார் வந்து தடுப்புகளை வந்து இரும்பு தடுப்புகளை வந்து வைத்திருக்கிறார்கள். மற்ற வாகனங்கள் அனைத்தையும் திருப்பிவிடக்கூடிய பணியில் வந்து காவல்துறையினர் வந்து ஈடுபட்டிருக்காங்க. இன்னும் ஒரு 10 நிமிடத்தில் அவர் வந்து பேச அந்த பிரச்சார இடத்திற்கு சென்று பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. களத்துல இருந்து தகவல்களை கொடுத்ததுக்கு நன்றி லெனின். தொடர்ந்து நம்ம பேசலாம். இப்போ நம்ம நேரலை காட்சிகளில் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட அரியலூர்ல பரப்புரை களத்துக்கு விஜய் அவர்கள் வந்ததை நம்மளால பார்க்க முடியுது. இன்னும் ஒரு சில நிமிடங்களில் அவர் மக்கள் மத்தியில் தோன்றி உரையாற்றுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட திருச்சியில் இருந்து புறப்பட்டு 4 மணி நேரத்திற்கு கடந்து அவர் வந்து அரியலூரை வந்தடைஞ்சிருக்காரு. இந்த நேரத்தில் பல ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வரும் வழியில் வரவேற்பு கொடுத்தாங்க. ஆனால் சில இடங்களில் மட்டும்தான் தன்னுடைய அந்த ஜன்னலை திரையை நீக்கி தொண்டர்களுடைய வரவேற்பை ஏற்றுக்கிட்டாரு. மற்ற இடங்களில் ரொம்ப விரைவாக போகணும் அப்படின்றதால அந்த வரவேற்பை அவர் ஏற்றுக்கல, ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தார். இந்த சூழலில் அரியலூரை நெருங்கி விட்ட சூழலில் தாவேகா தலைவர் விஜய் தன்னுடைய இந்த பரப்புரை களத்தில் நெருங்கிட்டார். என்ன பேசுவார் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பலரும் விஜய் அவர்கள் அந்த மதுரை மாநாட்டில் தன்னோட தலையில் நெத்தியில் எப்படி அந்த தாவேகா துண்டை கட்டிக்கிட்டு ரேம்ப் வாக் பண்ணாரோ அந்த மாதிரி அங்கே இருக்கிற இளைஞர்கள், இளம்பெண்கள் தங்களுடைய நெத்தியில் தாவேகா கொடியை கட்டிக்கிட்டு காத்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதுமாரி அந்த மாதிரி வயது வித்தியாசம் கடந்து, கட்சி பேதம் கடந்து பலரும் ஒரு நடிகர் அப்படின்றதால என்னன்னு தெரியல விஜய் அவர்களை பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டு இருக்காங்க. அதன்படி இன்னும் ஒரு சில நிமிடங்களில் விஜய் அவர்கள் பரப்புரை களத்தில் இருந்து பேசுவது எதிர்பார்க்கப்படுது. ரொம்ப நீண்ட தூரம் இல்லை, திருச்சியிலேருந்து அரியலூர் போகிறதுக்கு ஒரு 60-63 கிலோமீட்டர் தான். ஆனால் 4 மணி நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. முன்னதாரியே திருச்சியில் நம்ம பார்க்க முடிஞ்சது, திருச்சி ஏர்போர்ட்டும் அந்த மரக்கடை பகுதிக்கு போகிறதுக்கு 6 முதல் 8 கிலோமீட்டர் தூரம் தான். ஆனால் அந்த பகுதியை அவர் கடக்கிறதுக்கு 4 முதல் 5 மணி நேரம் தேவைப்பட்டது. அதுக்கேற்ற மாதிரி இப்போது திருச்சி அரியலூரில் வர்றதுக்கு அவர் ஒரு 4 மணி நேரத்தை எடுத்திருக்காரு. இன்றைய தினமே அரியலூரை முடிச்சுட்டு பெரம்பலூரில் வானொலி திடல், குன்னம் உள்ளிட்ட இடங்களில் அவர் பரப்புரை செய்ய இருக்காரு. ஆனால் கூடியிருக்கிற மக்கள் திடலை பார்த்தா இங்கே பரப்புரையை முடிச்சுட்டு அடுத்து
பெரம்பலூருக்கு போய் பரப்புரை செய்வாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஆனால் பெரம்பலூரில் ஏற்கனவே விஜய் அவர்கள் அறிவித்தபடி திட்டமிட்டபடி அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஆயிரக்கணக்கில் அங்கே திரண்டிருக்காங்க. விஜய் அவர்கள் வருவாங்க, பார்த்துட்டு போகலாம் அப்படின்றது. இன்றைய தினம் முழுக்க முழுக்க பரப்புரை திட்டமிட்டப்பட்டது அப்படின்னா திருச்சியில் 10:30 முதல் 11, அரியலூரில் 1 முதல் 2 அல்லது 3 மணி, அது மாதிரி பெரம்பலூரில் 4 முதல் 7 மணி வரை இந்த மாதிரியான தான் திட்டமிடப்பட்டது. ஆனால் இப்போ 2வது பரப்புரைக்கு அவருக்கு 7:30 மணி ஆகிருக்குது. இன்னும் அவர் இன்னும் 2வது இடத்துல பரப்புரை செய்யலை. இந்த சூழலில் தொண்டர்களும் ரொம்ப எதிர்பார்த்தபடி விஜய்க்காக காத்திருக்காங்க. அதோட நேரலை காட்சிகளை நம்ம பார்க்குறோம். அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் விஜய் அவர்களை பார்க்க முடியல. சரி, என்ன தகவல், என்ன நேரடி விவரம் அப்படின்னு புதிய தலைமுறை செய்திகளை நம்ம பார்க்க முடியுது. செய்தியாளர்கள் அதை உறுதிப்படுத்துகிறாங்க. ஸோ மக்கள் எல்லாரும் எதிர்பார்த்தபடி அடுத்த ஒரு சில நிமிடங்களில் அடுத்த ஒரு சில வினாடிகளில் விஜய் அவர்கள் அரியலூர் களத்தில் பேச இருக்கிறத நம்மளால் பார்க்குறோம். தொடர்ந்து நேரலையாக பார்க்கலாம்.